ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். வேளாங்கண்ணி கடற்கரை மாதா கோயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மூர்த்தி. இப்ப வேளாங்கண்ணியில சுற்றுலா பயணிகள் அதிகமாக குவிந்திருக்கிறார்கள். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கூடுதல் தகவல் என்ன? வணக்கம் பூர்ணிமா. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். உலகம் முழுவதும் வாழும் கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கும் தவக்காலத்தில் பெரிய வியாழன் புனித வெள்ளியை தொடர்ந்து ஈஸ்டர் பண்டிகை இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சிலுவையில் அறையப்பட்டதன் பின்னர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பது இறை நம்பிக்கை. இதன் அடிப்படையில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கீழ்த்திசை நாடுகளின் புனித லூர்து நகரம் என அழைக்கப்படும் வேளாங்கண்ணிக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வேளாங்கண்ணிக்கு வருகை தந்துள்ளனர். மெழுகுவர்த்தி, தென்னங்கன்று உள்ளிட்டவைகளை காணிக்கையாக செலுத்தியும் கிறிஸ்தவர்கள் நிறைவேற்றி வருகின்றனர். ஈஸ்டர் பண்டிகை முன்னிட்டு வேளாங்கண்ணி பேராலயம், கடற்கரை வீதி, பழைய மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கடற்கரையில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்சிங் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மூர்த்தி.